முத்து மீனா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசி போய்கிட்டு இருக்காங்க. சீதாவோட விஷயம் என்னோட முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம இனிமே அருண் மாறிடுவாங்க நம்பிக்கை இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அது நேரம் இந்த பக்கம் கிறிஷோட ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வருது ரோகிணிக்கு. கிறிஷ காணோம் அப்படி சொல்றாங்க. இது கேட்டோம் ரோகிணிக்கு செம்ம பதட்டமாயிருது. ரொம்ப டென்ஷனா நேரா எங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நீ உடனே கிறிஷ் இருக்க ஸ்கூலுக்கு போய் பாருங்க கிறிஷ காணோம்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி சொல்றாங்க. இது கேட்டோன்னே எங்க ஃப்ரெண்டு ஓடோடி போய் பார்க்குறாங்க. அங்க ஸ்கூல் மொத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க கிறிஷ காண சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சு நம்ம ரோகனோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கோவத்துல என்னங்க சார் இது உங்களை நம்பி தாங்க நான் குழந்தைங்களை விட்டுட்டு போறேன். அது மட்டும் அப்படியே பொறுப்பு இல்லாம இருந்திருக்கீங்க. இப்போ குழந்தைய காண எங்க குழந்தைக்கு என்ன சார் பதில் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நாங்கள் கரெக்டாக தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் தப்பிச்சு போயிருக்கான் எங்கே போயிருக்கான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை நான் கண்டுபிடி தந்துடும் தேவையில்லாமல் இப்போ கத்தி கூப்பாட போயிட்டு இருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரோகிணி அங்கேருந்து வந்தோன்னு செம்ம கோவத்தில் என்ன ஸ்கூலில் இருந்து சும்மா மாட்டேன் என் பையன் மட்டும் நீ கிடைக்காம இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்க மட்டும் பாருங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் ரோகினோட ஃப்ரெண்டு நம்ம ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு என்னமோ பயமாக இருக்குது கிருஷ்ண காண அப்படி சொல்லிட்டு ரொம்ப தவிப்பட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரோகிணி சொல்றாங்க எனக்கு என்னமோ அந்த முத்து மீனா செடி போயிருப்பேன் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா எங்களோட நம்ம அட்ரஸ் எல்லாமே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ஃபோன் நம்பர் வேற தெரியுமே வெளில ஃபோன் பண்ணி வர வச்சு கூட போயிருப்பானா அப்படி சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க எப்படி சொல்றான் அவனுக்கு தான் உன்னோட வீட்டு அட்ரஸே தெரியாது நான் எப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு என்னமோ தெரியல அவங்க கூட தான் போயிருப்பான்னு தோணிக்கிட்டே அப்படி சொல்றாங்க. உடனே நம்ம ரோகினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க அப்புறம் முத்துக்கு மீனாக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படி சொல்லுறாங்க. உடனே நம்ம ரோகிணி வந்து இரு நான் எப்படி கேட்கணும் அப்படி கேட்டு விஷயத்த வர வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மீனாக்கு கால் பண்றாங்க. மீனா கால் பண்ண உடனே நம்ம முத்து சொல்றாங்க என்ன பார்லர் நம்பருக்கு ஃபோன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சும்மா நார்மலாக இருக்கும்போது நம்மளை கண்டாலத்துக்கு பிடிக்காது எதுக்கு ஃபோன் பண்ண இந்த நேரத்தில் ஃபோன் எடுக்காத மீனா அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண சொல்லிடுறாங்க. மீனாவும் அதே மாதிரி ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரோகிணி வந்து மீனா அப்படி ஃபோனை கட் பண்ணி விடணும்னு செம்ம கோவத்தில் இருக்காங்க. எதுக்கு ஃபோனை கட் பண்ணி விட்றா எனக்கு எதுவும் தப்பாக இருக்குது அப்போ கிருஷி இவங்க தான் இருப்பாங்க போல் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி வண்டி ஒரு வாரத்தில் நிப்பாட்டுறாங்க. நம்ம சீதா நம்ம சத்தியகரெலாம் முத்து மீனா பேசிட்டு இருக்காங்க. அப்போ கார் டிக்கில் தான் பூவெலாம் இருக்கும் நம்ம மீனாக்கு சர்ப்ரைஸாக ஒரு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு இந்த பூ எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீனா கூட்டிகிட்டு போய் இந்த கதவெல்லாம் திறக்கிறாங்க. டிக்கி கதவை பார்த்தா இவ்வளோ நம்ம கிருஷ்ண மயக்கப்பட்டு நல்ல இடமா கிடக்குறான். இதை பார்த்தோன்னா நம்ம மீனாக்கு முத்துக்கு அப்படி தூக்கி வர இப்படி சத்தியா நம்ம சீட்டை எல்லாமே செம்மையாக ஷாக் ஆக்குறாங்க. என்ன மாமா இது கிருஷ் எப்படி இங்கே வந்து அதை மட்டும் கிருஷ்ண காலந்தான்னு சொல்லிட்டு இருந்தீங்க அவன் எப்படி உங்களுக்கு டிக்கில் மாமா அது மயக்கப்பட்ட நிலமையில இருக்கான் உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனால் அப்படி சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து சீதா வந்து தண்ணியெல்லாம் தெளிச்செல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கிருஷ்ண மயக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. கிருஷ்ண மயக்க தெளிஞ்சு என்ன சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி தான் உண்மையான அம்மான்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்கிட்ட மீனாக்கிட்ட எப்போ இந்த கிருஷ்ண சொல்ல போகிறாங்க பொறுத்து வந்து வரப்போகிற விடல 10 இதுக்கப்புறம் கிருஷ்ண தனியை விட போகிறது கிடையாது. நம்ம முத்து மீனாவும் எப்படி பழையப்பட்டு நம்ம அண்ணாமலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ரோகிணி இந்த விஷயத்தையும் எப்படி தப்பிக்க போகிறாங்க பொறுத்து வந்து வரப்போகிற விடல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.